ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை உணவுகள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான மொறுமொறுப்பான சிக்கன் சீஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. தேவையான பொருட்கள்: தோசை மாவு, சிக்கன், சீஸ், வெங்காய விழுது, தக்காளி விழுது, இஞ்சி பூண்டு விழுது, பெரிய வெங்காயம், ஆயில், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கிராம்பு போட்டுக்கலாம். நான் பட்டையை தூளாக அரைச்சி வச்சுருக்கேன், அதனால கடைசியில் போட்டுக்கலாம். இப்போது கிராம்பு மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டை முழுசாக வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கூடவே பட்டை போட்டுக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். அடுத்தது இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி பேஸ்ட் ஊற்றிக்கலாம். ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது சிக்கன் போட்டுக்கலாம். 1/4 கிலோ சிக்கனை இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா இந்த மசாலா கூட கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வாட்டர் எதுவும் ஊற்ற வேண்டாம், மூடி போட்டு நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதில் மல்லித்தழை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அடுத்தது இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் கிரேவி வச்சிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. துருவன சீஸ் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர், கீ அந்த மாதிரி எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் சீஸ் தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.